அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் இல்லாட்டி இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். அதே மாதிரி இன்னொன்று வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். இதுவுமே ரெண்டு வெக்டாரை தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு வெக்டார் இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ ஸ்கேலார் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம நோட்டேஷன் பண்ணோம்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதனுடைய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நேற்று சொன்னது தான். இதனுடைய அவுட்புட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. வேறஸ் இதை வந்து நம்ம ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதனுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டியாக வந்து இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி. இப்போது இந்த ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வெக்டார் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இதில் ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னா ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஏபி காஸ் தீட்டா. அதாவது ஒரு வெக்டார் ஏ வெக்டார்னு ஒன்று இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து பி வெக்டார் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய தீட்டா, இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்மளுக்கு தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் அப்படிங்கிறோம். இது ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதில் ஏங்கிறது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ, பிங்கிறது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். இந்த தீட்டா அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வெக்டார், ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை நம்ம சும்மா நார்மலாக கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். எப்படி இப்போ வந்து சரி, ஏ வெக்டார் வந்து ஒரு 2 யூனிட்டு, பி வெக்டார் வந்து ஒரு 3 யூனிட்டு, இது ரெண்டுக்கு இடையில் 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கண்டுபிடிங்க அப்படின்னா ஏயோட மேக்னிடியூட் 2. சரி, இது ஏ வெக்டார், அதனுடைய மேக்னிடியூட் 2, பி வெக்டார் அதனுடைய மேக்னிடியூட் வந்து 3 இன்ட்டு காசு 60 டிகிரி. காசு 60 டிகிரிங்கிறது வந்து 1/2. ஸோ இது 2 அடி ஆயிரும், ரிமைனிங் இருக்கிறது தீ மட்டும்தான். இப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரோடைய டாட் ப்ராடக்ட் வந்து 3 யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி தான் அடுத்து வந்து சரி, ஏ வெக்டார் வந்து 2 யூனிட்ஸு, பி வெக்டார் வந்து ஒரு 3 யூனிட்டு, ரெண்டுக்கு இடையில் வந்து 120 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு காசு 120, காசு 120 -2. ஸோ இது வந்து -3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி தான் வந்து டாட் ப்ராடக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் மல்டிப்ளைடு பை கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ இங்கே வந்து எந்த வித டைரக்ஷனுமே இல்லை, இது ஃபுல்லாமே மொத்தத்துக்கே மேக்னிடியூட் தான். அதனால தான் இதனுடைய அவுட்புட் குவான்டிட்டி வந்து மேக்னிடியூட் அப்படின்னு ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் அப்படிங்கிறோம். அதாவது இது வந்து 3i அல்லது 3j அப்படிங்கிற மாதிரிலாம் வரல நம்மளுக்கு. அதனால் இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ டாட் ப்ராடக்டோடைய அவுட்புட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ அடுத்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்ஸ். டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்ஸ். ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? ஏ வெக்டார், ஐ வெக்டார், ஜே வெக்டார் அண்ட் கே வெக்டார் அப்படின்னு வந்து தெரியும். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 3 ஆக்சிஸ் வந்து இருக்குது. ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். இந்த மாதிரி ஒரு 3 ஆக்சிஸ் வந்து இருக்குது. எக்ஸ், ஒய், ஜெட். இப்போ இதில் வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப்பு, இது ஜே கேப்பு, இது கே கேப். ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூனிட் வெக்டார்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறேன். எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதாவது இந்த ஐ கேப்பு ஐ கேப்பு டாட் ஐ கேப் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ஐ கேப்பு டாட் ஐ கேப் வந்து பண்ண போகிறேன், விச் இஸ் நத்திங் பட்
ஐயோட மேக்னிடியூட் வந்து என்னது? இது வந்து யூனிட் வெக்டார். ஸோ அதனோட மேக்னிடியூட் 1. இன்னொரு ஐயோட மேக்னிடியூடும் 1 தான். ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து காசு 0 டிகிரி. காசு 0வும் 1 தான். ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் சேம் யூனிட் வெக்டார்ஸ் கிவ்ஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் சிமிலர்லி ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் பண்ணாலும் எனக்கு 1 தான் வரப்போகுது. கே வெக்டார் டாட் கே வெக்டார் பண்ணாலும் எனக்கு 1 தான் வரப்போகுது. இப்போ இதை தவிர்த்து நான் ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் அப்படின்னு வந்து பண்ணுறேன். ரெண்டோட மேக்னிடியூடும் 1 தான். இன்ட்டு காசு ஐக்கும் ஜேக்கும் இடையில 90 டிகிரி இருக்குது. காசு 90. காசு 90 அப்படிங்கிறது வந்து 0. அப்போது டாட் ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட் வெக்டார்ஸ் இந்த ரெண்டு வெக்டாரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 0. அப்போ அதே மாதிரி தான் ஜே டாட் கே பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. கே டாட் ஐ பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரப்போகுது. அப்போது ஜே டாட் கே சிமிலர்லி ஜே கேப் டாட் கே கேப் which is equal to k cap dot I cap equal to 0 அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்ஸில் சேம் வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1. பக்கத்தில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். இப்போது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இன் காம்பனன்ட் ஃபார்ம். ரெண்டு வெக்டார் இருக்குது. அந்த ரெண்டு வெக்டாரும் காம்பனன்ட் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறோம். இன் காம்பனன்ட் ஃபார்ம். காம்பனன்ட் ஃபார்ம்னா என்னது? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a1 i cap plus a2 j cap plus a3 k cap. அதே மாதிரி b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b1 i cap plus b2 j cap plus b3 k cap அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a1 i cap plus a2 j cap plus a3 k cap டாட் b வெக்டாருக்குரிய b1 i cap plus b2 j cap plus b3 k cap அப்படிங்கிற இருக்கும். இப்போ இதிலே தெரிஞ்சிடும் இந்த a1 i capையும் இந்த b1 i capையும் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சரே வரும். ஏன்னா இதுதான் i டாட் i வரும். மற்ற எல்லாமே i டாட் j வரும், i டாட் k வரும். அது ரெண்டும் 0 ஆயிரும். அப்போ இதனோட ஆன்சர் வந்து எப்படி இருக்க போகுது? a1 b1 i டாட் iக்கு. அதே மாதிரி j டாட் j மட்டும்தான் வரப்போகுது. a2 b2 j டாட் j. அதே மாதிரி k டாட் k தான் வரப்போகுது. a3 b3 அப்படின்னு சொல்லி 3 வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய a வெக்டார் டாட் b வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரி, இதுதான் காம்பனன்ட் ஃபார்ம் ஓடுது. இப்போயுமே பாருங்கள், இது ரெண்டு வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஆக்சுவலாக ஏ வெக்டார் அப்படிங்கிறது வந்து ஐஜேகே அப்படின்ட்டு வெக்டார் ஃபார்மில் இருக்குது. பி வெக்டாருங்கிறது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு எந்த வித டைரக்ஷனுமே இல்லாமல் இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியாக தான் வருது. இது வந்து ஃபுல்லாமே எப்படி இருக்குது? ஸ்கேலார் அப்படின்னு தான் இருக்குது. டைரக்ஷனே இல்லாமல் தான் நம்மளுக்கு வருது. ஸோ டாட் ப்ராடக்டோடைய அவுட்புட் வந்து ஆல்வேஸ் ஸ்கேலார். இது மறந்துடக்கூடாது. நம்ம ஒர்க்கு எனர்ஜி பவரில் ஃபைண்ட் த ஒர்க் டன்ங்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ ரெண்டே டாட் ப்ராடக்ட் தான் பண்ணுறோம். இதுக்கும் ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால தான் நம்ம ஒர்க் டன் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதை நம்ம அந்த சாப்டரில் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது எனக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு a vector dot b vector equal to ab cos theta அப்படின்னு வந்து தெரியுது. இப்போ எனக்கு வந்து தீட்டா வந்து லெஸ் தேன் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்கு. லெஸ் தேன் 90 டிகிரின்னு என்ன அர்த்தம்? இது a வெக்டார், இது b வெக்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது லெஸ் தேன் 90 டிகிரி அப்படிங்கிறபோது காசு 90க்கு கீழே எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போது எனக்கு பாசிட்டிவ் வேல்யூனா a வெக்டார் டாட் பி வெக்டார் வில் பி கிரேட்டர் தென் 0. தீட்டா 90 கீழே இருந்தால் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. 90 டிகிரியாக இருக்கும்போது என்ன ஆக போகுது? காஸ் 90 வந்து 0. அப்போது ஏ வெக்டார்
டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு முக்கியமான கேஸு. 2 வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்மட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அத 2யும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணி 0 வந்துருச்சுன்னா, அந்த 2 வெக்டாரும் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஏ வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. கிரேட்டர் தென் 90 டிகிரினா ஏ வெக்டார் இஸ் கிரேட்டர் தென் சரி ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியா இருக்கு. அப்போ கிரேட்டர் தென் காஸ் 90 பூராமே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ். நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வில் பி லெஸ் தேன் 0. இது வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் வந்து 90 டிகிரியில் இருக்கும்போது, எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்கும்போது நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் வந்து 0 வரும். இது நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம். அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 2 வெக்டார் வந்து இடையில இப்போ 2 வெக்டார் ஆர்த்தகனல் அப்படின்னு சொல்லி நம்ம 12th படிச்சிருப்பீங்க. அப்போ 2 வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது 0 வந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து ஆர்த்தகனல் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய சினாரியோஸ். லெஸ் தேன் 90 டிகிரி அப்படிங்கிறபோது கிரேட்டர் தேன் 0, ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிறபோது ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தேன் 90 டிகிரி அப்படிங்கிறபோது லெஸ் தேன் 0. இதை வச்சு தான் நம்ம ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். நாங்கள் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போது இந்த டாட் ப்ராடக்டோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அந்த டாட் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேர்லாமே சொன்னது மாதிரி ஒர்க் டனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அது தவிர்த்து வேறு முக்கியமானது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிட்டர்மைனிங் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். 2 வெக்டாருக்கு இடையில ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. மீனிங் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். Between 2 vectors in component form. In component form. இப்போ a vector dot b vector equal to ab cos theta அப்படின்னு சொல்லியிருக்கோம். தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? cos theta is equal to a vector dot b vector divided by magnitude of a vector magnitude of b vector அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதிலே வந்து நான் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். கொஸ்டின் ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். இதில் ஏ வெக்டார் அப்படிங்கிறது வந்து 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப் அப்படிங்கிற டிவைடட் பை b vector. b vector is equal to and b vector is equal to 2i cap plus 2j cap minus k cap அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா ஏற்கனவே இப்போ தான் தெரியும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் a vector dot b vector, அதாவது 2i cap plus j cap minus 2k cap dot 2i cap plus 2j cap minus k cap whole divided by இதனுடைய மேக்னிடியூட். ஏ வெக்டரோட மேக்னிடியூட் என்ன வரப்போகுது? இது அப்படியே உள்ள நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இது வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 தான் வரும். 4 1 into 2 plus 2 அதே மாதிரி minus 2 minus 1 ஸோ ப்ளஸ் 2 டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 4 1 ஸோ ரூட் 9 கீழே இங்கேயும் 4 4 1 ரூட் 9 ரூட் 9 இன்ட்டு ரூட் 9 வந்து நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 8/9 அப்படின்னு வரும். இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8/9. அப்போ ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 8/9 அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆங்கிள் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ டாட் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா